இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறள் சார்ந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு கண்டிப்பா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கோங்க. திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனால் புகழப்பெற்றது தமிழ்நாடு. காரணம், திருக்குறளில் இல்லாதன எதுவும் இல்லை. இதில் உள்ள கருத்துக்கள் மற்றவற்றில் கிடையாது. திருக்குறள் திரு பிளஸ் குறள் திருக்குறள் இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 7 சீர் மற்றும் 2 அடிகளாலான குறள் வெண்பாக்களால் ஆனது. இதெல்லாம் அண்டர்லைன் வச்சு எழுதி வச்சு பயன்படுத்திக்கலாம். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும். திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார். திருக்குறள் முப்பால்களை கொண்டது. இதோட பிரிவுகள் பாருங்க. அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், 4 இயல்களை உடையது. பொருட்பால் 70 அதிகாரங்கள், 3 இயல்களை உடையது. காமத்துப்பால் 25 அதிகாரங்கள், 2 இயல்களை உடையது. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு பயன்படுத்திக்கோங்க. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. உலக மொழிகளில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுல 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் கூறப்படுகிறது. இதுல பாருங்க. அடுத்து தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் போன்ற 11 திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டது. இவ்வுரைகளில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளின் வேறு பெயர்கள் பாருங்க. உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம், திருவள்ளுவம். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் பாருங்க. சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார், முதல் பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர். இதெல்லாம் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். திருக்குறளை மொழிபெயர்த்தவங்க பாருங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக ஆங்கிலம், லத்தீன், கிரேக்க மற்றும் உலகில் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107 முக்கியம். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால். ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சதர். இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளின் சிறப்புகள் பாருங்க. முதலில் பதிப்பித்தது தஞ்சையில் 1812. ஆண்டு எங்க எப்பன்னு பாத்துக்கோங்க. எங்க தஞ்சையில பதிப்பித்தவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் என்ற அம்பலவான தம்பிரான். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொன்ன ஒரு ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன ஒரு பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னு சொன்ன ஒரு பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று சொன்னவர் பாரதிதாசன். உலகின் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று சொன்னவர் கால்டுவெல். இதுல உள்ள வரிகளை எழுதி வச்சு நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு எழுதி வச்சு பயன்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு கேள்வி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அதனால இது கண்டிப்பா பயன்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பயனடையட்டும். நன்றி.